ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓ மை காட், நிஜமாவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அன்ஃபேர் எவிக்ஷன் தான். இந்த வாரமும் பிக் பாஸ்ல டபுள் எவிக்ஷன் இருக்கு. மார்னிங்கே இந்த அப்டேட் வந்துச்சு. பட் அருண் எவிக்டட் அப்படின்னு சொன்னதுமே ஓகே, அது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் இருக்கு. அதுவுமே டான்சர் ஜோன்ல இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட். மேபி அது அன்அஃபிஷியல் ஓட்டிங் நமக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஓட் கம்மியாக இருந்துச்சா என்னன்னு தெரியல. பிகாஸ் இன்னொரு எவிக்ஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் தீபக் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும். கண்டிப்பாக ஃபைனல்ஸ்லேயே அவங்க இருப்பாங்க. டாப் 2 ஆர் டாப் 3ல இருப்பாங்கன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாரம் அருணை தொடர்ந்து ஆக்டர் தீபக் அவர்களும் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் இதை வந்துட்டு அன்ஃபேரான எவிக்ஷன் அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்த 8 பேர்ல 2 பேர் வந்து எவிக்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ ரிமைனிங் 6 பேர் இருக்காங்க. அதுலயுமே வந்து மிட்வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தவங்களை தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது அந்த 5 ஃபைனலிஸ்ட்ல தான் லாஸ்ட் டாப் 3 யாரு அப்படின்றது ஃபைனல் டே அன்னைக்கு தெரிய வந்துடும். எனக்கு வந்து நெக்ஸ்ட் சண்டேவே வந்து அந்த கிராண்ட் ஃபினாலே இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். பேக் டு பேக் அருண் அண்ட் தீபக் எவிக்ட் ஆகுறாங்க. இந்த எவிக்ஷன் பத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.